Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு Akshas recipes ல நம்ம பார்க்க போறது வந்து அரை கீரை கடையல். இது வந்து ரொம்ப ஈஸியா 10 நிமிஷத்துல குக்கர்ல எப்படி சமைக்கிறது அப்படினு நான் காமிக்க போறேன். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம வந்து தினம் ஒரு கீரை வகையை வந்து நம்மளோட சாப்பாட்டுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு நான் குக்கர்ல சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நான் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு பெரிய தக்காளி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நான் குக்கர்லேயே சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கீரைக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன பீஸ் வந்து பெருங்காயம் சேர்க்குறேன். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பொடியாக அரிஞ்ச கீரையும் இதுக்கு மேலே சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளருக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா கீரை வந்து நிறைய தண்ணி விடும் வேகிற சமயத்தில். அதனால் அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி 1/2 டம்ளருக்கு மேலே சேர்க்க வேண்டாம். கீரை கட்டு வாங்கின உடனே நல்லா ஆஞ்சு 2-3 தண்ணியில் நல்லா அலசி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு விசில் சத்தம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விசில் சத்தம் வந்துருச்சு, ஸ்டீமும் அடங்கிருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கீரை, பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய குழிக்கரண்டி இல்லாட்டி கீரை கடையில் மத்து இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ தனித்தனியாக தெரியுதில்ல பருப்பு, கீரை, அதெல்லாம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ பருப்பு, கீரை எதுவுமே தனித்தனியாக தெரியல, எல்லாமே நல்லா சேர்ந்துருச்சு. இது வரைக்கும் நல்லா கடையணும். கடைசியாக கொஞ்சோண்டு எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாளித்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியது தான். நல்ல சுட சுட சாதம், அதில் 1/2 டீஸ்பூன் நல்லா காய்ச்சின நெய்யை ஊற்றி ஒரு அப்பளம் பொரித்து சாப்பிட்டோம்னா அன்றைக்கி லஞ்சே நம்மளுக்கு முடிஞ்சிடும். இல்லைன்னா ஒரு சாம்பார், குழம்பு, அதுக்கு கூட ஒரு சைட் டிஷ்ஷாக இதை வச்சுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ஈஸியாக எளிதாக ஜீரணமாகக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அரைக்கீரை தான். உடல் சூட்டை தணிக்கும், குளிர்ச்சி தரும். வாய்ப்புண் வர்றவங்களுக்கு கூட இது வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த அரைக்கீரை கடையில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர்.